ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்தது எம்எஸ்டி நிவாஸ் கேமிங் யூடியூப் சேனல். ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம மை கெரியர் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஏற்கனவே மை கெரியர் கேம் ப்ளே பண்ணியிருக்கிறோம். அந்த இதெல்லாம் பார்க்கலன்னா மறக்காமல் நம்ம சேனலை தொட்டு மை கெரியர் இது ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து எத்தனை மேட்ச் ப்ளே பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 6வது மேட்ச்சு தான். ஓகே, வளவலன்னு பேசாமல் மேட்சை ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போய் மேட்சை ஸ்டார்ட் பண்ணி விளாட ஆரம்பிச்சுங்க. சரி, 6th மேட்ச்சு ஒரு அருமையான மேட்சாக இருக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் இந்த வீடியோக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல்லை கணத்தை ஆன் கொடுத்துக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஒரு 450 சப்ஸ்கிரைப் வந்துச்சு, மறுபடியும் அப்படி அப்படியே குறைஞ்சிட்டுங்க. கொஞ்சம் ஒரு 2 சப்ஸ்கிரைப் அப்படி அப்படியே குறையுது. ஓகே, வழக்கம் போல் கெட்டு தான் கேட்டிருக்கோம். டாஸு வின் பண்ண முடியுமா? டாஸு வின் பண்ணியாச்சுங்க. பவுலிங் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஆப்போனன்ட் டீம் பேட்டிங் வந்துட்டாங்க. அது தொடர்ந்து நான் ஓப்பனிங் பவுலர் 6 மேட்ச் பவுல் பண்ணி 11 விக்கெட் எடுத்திருக்கேன்னா. ஓகே, இன்றைக்கும் ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட்டு எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முயற்சி பண்ணலாம். ஒரு நல்ல தட்டு பண்ணி விட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு பாலை. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுவான்ட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த மேட்ச் ஒரு விக்கெட் அதை எடுத்து ஆக வேண்டிய நிலைமை. தூக்கி அடிச்சிருக்காங்க. கேட்சு ப்ரோ, தலைக்கு மேலே 6 வேற மாதிரி ஒரு 6 அடிச்சு விட்டான் நம்மளுடைய ப்ரோ. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு யாக்கர் ட்ரை பண்ணலாம். யாக்கர் ட்ரை பண்ணி சக்ஸஸாக ஆகுமா? போல்ட்டு தெரிச்சிச்சு. யாக்கர் வேற மாதிரிங்க. யாக்கர் சப்போர்ட் நம்மளுக்கு இருக்குது வேற மாதிரி. என்னமா வருது? ஓடி வந்து போடப்பட்ட பந்து போல்ட்டை தூக்கி விட்டது. இந்த பந்து அடி டாப்போட ஒரு அதான் தூக்கிச்சுங்க போல்ட்டையே. வேற மாதிரி சத்தியமாக நினச்சி பார்க்கல போல்ட்டை தூக்கிட்டு. ஓகே, இன்னொரு யாக்கர் ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு யாக்கர். மீண்டும் போல்ட்டு. யாக்கர் வேற மாதிரி. லாஸ்ட் 2 பால் 2 விக்கெட்டுங்க. வேற மாதிரி நினச்சி கூட பார்க்கவில்லை யாக்கர் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்ட்டு. நமக்கு வேற மாதிரி சப்போர்ட் பண்ணியிருக்கு யாக்கருங்க. வேற மாதிரி மிடில் ஸ்டெம்மை மட்டும் தூக்கிட்டு வேற மாதிரி போல்ட்டு சமாங்க. டக் அவுட்டில் தலைவன் வீட்டை பற்றி கிளம்புறாரு. இதோட நம்மளுக்கு ஓவர் முடியுதுங்க. இனிமேல் நெக்ஸ்ட்டு நம்ம பேட்டிங் தான் பண்ண முடியும். 34 ரன்னு 35 அடித்த வின்னு. நம்ம அடித்த அந்த 2 இது மட்டும்தாங்க, 2 விக்கெட்டு மட்டும்தான். மற்றபடி வேறு யாரும் விக்கெட் எடுக்கலை. ஓகே, நம்ம ஓப்பனிங் இறங்கலாம். நம்ம ஓப்பனிங் தான் சொல்லி தான் இந்த கமிட்டிகிட்ட சேர்ந்த இந்த டீமுக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லை தம்பி நீ ஓப்பனிங்கில் இறங்க வேண்டாம் அப்படின்னாங்க. அதோட இல்லை, நான் ஓப்பனிங் தான் இறங்குவேன் அப்படின்ட்டு அடம் பிடிச்சி ஓப்பனிங் இறங்க வந்தாச்சுங்க வீடியோ. ஓகே, ஆட்டத்தில் முதல் பந்து லைட்டாக தட்டி விட்டுருக்குறோம். ஃபீல்டர் இல்லாத பக்கம் ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைக்குங்க. அதுலேயே ஒரு விக்கெட்டு வேறையாடா. வேற மாதிரி தூக்கி தூக்கி விட்டாச்சுங்க. பவுண்ட்ரி. வேற மாதிரி ஒரு பவுண்ட்ரிங்க. செம பவுண்ட்ரி. பெரிய ஸ்கோரும் டார்கெட்டுக்கு இல்லை. நல்ல இது கேட்சுக்கான ஒரு வாய்ப்பா. மிஸ்ஃபீல்டிங்க, ஒரு பவுண்ட்ரிங்க. வேற மாதிரி கேட்சுன்னு கத்துனாங்க கீப்பரு. கேட்ச் ஆகுது. அங்கே 1 பிச்சிலே நான் பிடிக்க முடியாமல் தவுண்ட் கிடக்கன்ட்டு அவன் பந்த விட்டாங்க. தூக்கி மீண்டும் விட்டுருக்கோம். இந்தாட்ட பவுண்ட்ரியா? எஸ், பவுண்ட்ரியே தான். வேற மாதிரி இந்தாட்ட பவுண்ட்ரி வரும்ட்டா. 6 4 அடிச்சுட்டு 6 வேற மாதிரி. ஆட்டத்தில் முதல் 6 இந்த மேட்ச்சில் நம்ம தாங்க அடித்து வச்சுருக்கோம். வேற மாதிரிங்க 6 அடி தலைக்கு மேலே ஈஸியாக தூக்கி விட்டோம். இல்லைங்க, 15 பால் பிடிச்சி 3 ரன் அடிச்சிடலாம். அடே, இது T20 மேட்ச் கூட கிடையாதுடா. 5 ஓவர் மேட்சுடா. அதுலேயும் இப்படி ஸ்கோர் அடிச்சுன்னா நான் எங்கடா போவேன்? ஒரு ஓவருக்கு 9 ரன்னு தேவைங்க. மேட்ச்சு கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. ஒரு ஓவருக்கு 9 ரன்னு. பார்ப்போம் அடிக்க முடியுதா அப்படின்ட்டு. எல்பிடபிள்யூ அப்பீல். அம்பையர் அவுட்டு கொடுத்துட்டாங்க. ரிஸ்கான நேரத்தில் இப்படி ஆயிடுச்சுங்க. ரிவ்யூ போய் பார்க்கும். எப்படியாவது காப்பாற்றிடுறாங்க. ஏன்னா இவங்க இந்த இதில் கண்டிப்பாக அடிக்க மாட்டாங்க. இவங்க எப்படி அடிக்க மாட்டாங்க. நம்ம நின்றா மட்டும்தாங்க அடிக்க முடியும்.
கேப்பு தெரியுது, தட்டி விடலான்னு தட்டி விட்டேன். ப்ரோ 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 இம்பாக்ட் லைன் விக்கெட் மிஸ்ஸிங். பேஸ் கால் ஆயிட்டாடா. தலைவலிக்குதா ப்ரோ, தலைவலிக்குதடா. அவுட்டு தாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அம்பேஸ் கால். 9 பாலுக்கு 25 ரன் அடிச்சுட்டு கிளம்ப மேட்சை வின் பண்ணியாச்சுங்க. எப்படி வின் அடிச்சுட்டாங்க எப்படியோ வேற மாதிரி. 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு அபார வெற்றிங்க. நம்மளுக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச். 2 விக்கெட் 25 ரன் அடித்தனால நம்மளுக்கு மேன் ஆஃப் த மேட்சை கொடுத்துள்ளார்கள் கமிட்டி தலைவர். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. ஒரு சின்ன வீடியோக்காண்டி தான் எடுத்து போட்டேன். இன்றைக்கி வீடியோ எதுவும் அப்லோட் பண்ணல. ஓகே கைஸ், நம்ம வந்து ரியல் கிரிக்கெட் 24ல் வீடியோ இது RCPL ஆக்ஷன் பண்ணிட்டு மேட்ச் விளாண்டுட்டு இருந்தோம். அதில் வந்து சீட்டி மேட்சும் இது வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி காணாமல் போயிடுச்சு. மும்பை மேட்ச் எடிட்டிங் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது என் செல்லு ஸ்டோரேஜை போய் பார்த்தேன். என் செல்லு ஸ்டோரேஜ் 256, 100ல் இருந்து ஸ்டோரேஜ் 145 GB. எப்படா போச்சுன்ட்டு உள்ளே போய் பார்த்தேன். நிறைய ஆப்பு நிறைய இழுத்து வச்சுருந்துச்சு. அதுக்குள்ளே கிளியர் டேட்டா கொடுக்குறதுக்கு யூடியூப்லேயும் கிளியர் டேட்டா கொடுத்துட்டேன். அது இல்லாமல் எனக்கு வீடியோ மட்டுமே முன்னாடி இப்போ போட்ட வீடியோ ஃபுல்லாக பாதி வீடியோ அழிக்காமல் தான் வச்சுருந்தேன். அந்த வீடியோவே ஒரு 50 GBக்கு வந்துட்டு அதோட சேர்த்து இந்த வீடியோ தெரியாமல் அழிச்சிட்டேங்க. எப்படியாவது அழிச்ச வீடியோவை எடுக்க முடிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. அந்த ஏதாவது இது பண்ண முடிஞ்சுன்னா இது பண்ணுங்கள். எடுத்தாதாங்க அடுத்த வீடியோ. நான் 2 மணி நேரம் வீடியோங்க. பொறுமையாக மேட்ச் ரிஸ்க்காக விளாடணுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி அடிக்க கஷ்டப்பட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு மேட்ச் எடுக்க லாஸ்ட்டில் தண்டமாக போன மாதிரி போயிடுச்சுங்க. அவர்கள் அப்லோட் பண்ணிட்டு வியூஸ் போலனா கூட ஒரு ஓகேங்க, அப்லோடே பண்ண முடியாமல் போச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுறேன். இன்னும் நல்ல வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் போயிட்டேன்.